ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செஃப் பிருந்தா குக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி சீத்தாப்பழம் ஜூஸ். நம்ம சேனலுக்கு இதை ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம உடம்புக்கு ஹெல்த்தியான சீத்தாப்பழம் ஜூஸ் எப்படி செய்யணும்னு பார்ப்போம். சீத்தாப்பழத்தில் உள்ள விதைகளை நீக்குவதற்கு நன்றாக பழுத்த பழமாக எடுத்து ஒரு ஸ்பூனை வைத்து அதில் உள்ள பல்ப்புகளை மட்டும் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு கொள்ளவும். அதன் பிறகு மிக்ஸி ஜாரை மூடி பல்ஸ் ஆப்ஷனில் 2 சுற்று விட்டு எடுத்துக்கொண்டால் கொட்டைகளை நீக்குவதற்கு நமக்கு எளிதாக இருக்கும். பழத்தில் உள்ள அனைத்து கொட்டைகளையும் எடுத்து கொள்ளவும். அதன் பிறகு ஜூஸிற்கு தேவையான காய்ச்சி ஆற வைத்த பாலை 1 கப் அளவிற்கு ஊற்றிக்கொள்ளவும். ஜூஸிற்கு தேவையான அளவு சர்க்கரையை சேர்த்து கொண்டு அதன் பிறகு மிக்ஸி ஜாரை மூடி நன்றாக அரைத்து கொள்ளவும். பழத்தை நன்றாக அரைத்து அதன் பிறகு டம்ளரில் ஊற்றி குடித்தால் ஹெல்த்தியான சீத்தாப்பழம் ஜூஸ் ரெடி. நம்முடைய சேனலுக்கு எதை ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சீத்தாப்பழம் ஜூஸ் ரெசிபி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.